அதனால 3 9 தூக்கி போடணும். ஏற்கனவே இங்க வந்துச்சு, விட்டுட்டோம். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1வது வீடு 1 3 7 9 தொடர்பு கொள்கிறது. அதே மாதிரி 3வது வீடு 1 3 7 9 தொடர்பு கொள்கிறது. அதுக்கப்புறம் 7வது வீடு 1 3 7 9 தொடர்பு கொள்கிறது. 10வது வீடு 1 3 7 9 தொடர்பு கொள்கிறது. இதுதான் மீனிங். இது எப்படி பலன் சொல்றது, எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். இப்ப 1வது வீடு 1 3 7 9 தொடர்பு கொள்றது 1வது வீட்டுக்கு நல்லதா கெட்டதா? அதாவது அகம் சார்ந்தது. ஏன்னா இதுவும் ஒத்தப்பட. அப்ப 1வது வீட்டுக்கு நல்லது. அப்ப 1வது வீட்டுக்கு நல்லதுன்னா என்னன்னா, இந்த மனிதருக்கு ஆயுள் அனுபவிக்க திறன். ஓகேங்களா? இவருடைய வாழ்க்கை முறை, இவருடைய எண்ண ஓட்டங்கள், அதாவது 1வது மூளைங்கிறது இவருடைய எண்ண ஓட்டங்கள் அகம் சார்ந்த வகையில போகும். அகம் சார்ந்த வகையில போகும்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கு 2 மைண்ட் இருக்கு சார். சென்டிமெண்டல் மைண்ட், லாஜிக்கல் மைண்ட். ஒற்றைப்படை பாவங்கள் யாருக்கு லக்ன சப்ளாட், லக்ன உபநட்சத்திரம் யாருக்கு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவங்களுக்கு லாஜிக்கல் மைண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், சென்டிமெண்ட் மைண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஒற்றைப்படை பாவத்துல, அந்த ஒற்றைப்படை பாவத்துல இந்த 1 5 9 3 7 11 இருக்கு இல்லையா, இதுல யாருக்கு ரொம்ப சென்டிமெண்ட் மைண்ட் அதிகமா இருக்கும் சார்? 1 5 9 3 7 11 1 5 9 தான் 100%. தெளிவா இருக்கா சார்? புளு கலர் சட்டை போட்டா தெளிவா இருப்பீங்க, அவரும் புளு கலர் சட்டை போட்டிருக்காரு. 2 பேர் தான் ரொம்ப தெளிவா இருக்கீங்க. சரி, அப்போ 1 5 9ங்கிறது ரொம்ப சென்டிமெண்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கக்கூடியது. அதிக சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் லாஜிக்கும் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க 1 3 7 9ங்கிறதுல இந்த ஏரியாவில இருந்து எத்தனை பாவங்கள்? இந்த ஏரியாவில இருந்து 9வது பாவம், இந்த ஏரியாவில இருந்து 1 3 1 இல்லையா? அப்போ வாழ்க்கை முறை என்பது அகம் சார்ந்த வாழ்க்கை முறையா இருக்கும். அதனால இவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அடிக்கடி மருத்துவமனைக்கு போக மாட்டாரு. சரி, இவருடைய எண்ண ஓட்டங்கள் பொருள் சார்ந்து இருக்குமா, பொருள் சாராம இருக்குமா? பொருள் சாராத எண்ண ஓட்டங்கள் தான் அதிகமா இருக்கும். உணர்வு தான் இருக்கும், நோய் நொடிகள் வராது. ஓகேங்களா? இது ஜெனரலா நம்ம சொல்றது. இப்ப ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து 1வது வீடு 1 தொடர்பு கொண்டா என்ன ஆகும்னா, ஜாதகர் எப்போதும் சுய கௌரவத்தோட இருக்கக்கூடிய நபராக இருப்பார். 3வது வீடு அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார். 3வது வீட்டுக்கு பயணம்னு. ஓகேங்களா? அதே மாதிரி 3வது வீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4வது வீட்டுக்கு உடல் பருமன் ஒரு காரகம் இருக்குன்னா ஏதிங்க சார். 4வது வீட்டுக்கு உடல் பருமன் ஒரு காரகம் இருக்கு. ஏன் உடல் பருமன் 4வது வீட்டை? 4வது உடல் பருமன் சொல்லலாம். ஏன் அது மாதிரி சொல்லலாம் தெரியுமா? என்ன சார்? இல்ல, அது இல்ல. 4வது வீட்டு உடல் பருமன் என்ன, திடம் அப்படிங்கிறது 4வது பாவத்துல காரகம் சார். கணம் அப்படிங்கிறது 4வது பாவத்துல காரகம் சார். அதனால 4வது பாவத்துக்கு லக்ன பாவம் 4வது வீட்டு தொடர்பு கொண்டா கனமா இருப்பாங்க, உடல் பருமனா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு பாவத்தோட காரகத்தையும் நம்ம அந்த பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணம் இல்லாத தன்மை. அதாவது 3வது வீடு வந்து மெலிந்த, ஓரளவுக்கு மெலிந்த தேகம், உடல் பருமன் குறைவா இருக்கிற தேகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உடல் எடை குறைவா இருக்கிற தேகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 7வது வீடு வந்து மக்கள் தொடர்புன்னு அர்த்தம். எப்போதும் ஒருவரோடு தன்னை இணைத்து செயல்படக்கூடிய தன்மை, பிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 9வது வீடு தெய்வீகம், ஆன்மீகம், இயற்கை, இந்த மாதிரி சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். அப்ளை பண்ணணும் சார். அத சூழலுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணணும். சரி, இவர் வந்து தொழில் சம்பந்தமான நிர்வாகத்திறன் நிறைய இருக்கிற ஜாதகமா, நிர்வாகத்திறன் இருக்கக்கூடிய ஜாதகரா? நிர்வாகத்திறன் எந்த பாவம் சார்? 10. இந்த பாவங்கள் 10வது வீட்டுக்கு சாதகமா பாதகமா?
இல்ல 10வது வீட்டுக்கு நல்ல டெவலப் பண்ணக்கூடிய பாவமா, 10வது வீட்டை கொஞ்சம் குறைக்க 9 பாதகம். 1 3 7 11 சராசரியை விட வீக் தான். அதாவது 10வது வீட்டுக்கு சாதகமான வீடு எதுன்னா 10வது பாவம் எடுத்தீங்கன்னா இங்க இருக்கும். 10வது வீட்டுக்கு நல்லா தூக்கி விடும். 3 7 இது சராசரி கோட்டோட கீழே தான். 3 9 இது சராசரி கோடுன்னு வச்சுங்களேன். 3 7 11 10வது வீட்டை சராசரி அளவை விட கொஞ்சம் குறைச்சுதான் தரும். ஏன் அந்த மாதிரி சார்? 10வது வீடு ரெட்டப்படை, 3 7 11 ஒத்தப்படை. 10வது வீட்டை கெடுக்காது, ஆனா 10வது வீட்டை ஒரு சராசரி அளவை விட கொஞ்சம் குறைவா தான் அதை ஒர்க் பண்ண வைக்கும். ஆனா 5 பாருங்க, அது என்ன பண்ணும்? 10வது வீட்டை கீழே போயிட்டு குழி நோண்டி புதைச்சு போடும். ரொம்ப லோவஸ்ட் லெவல்ல இருக்கும். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க 10வது வீட்டை கெடுக்கிற பாவம் எது இருக்கு? இந்த பாவம் 10வது வீட்டை சராசரி அளவை விட கொஞ்சம் குறைவா இருக்கிற அமைப்பு இருக்கிறதால ஜாதகருக்கு நிர்வாக திறமை இதுதான் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வெறும் 9 நிர்வாக திறனை இருக்காது. புரியுதா பாருங்க சார்? வெறும் 9 நிர்வாக திறனே இருக்காது. இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 1 7 2 8 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் சார். இதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது சப்தம பாவங்களுக்கு ஒன்றை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்கும். அப்படின்னா 1 லட்சம் ரூபான்னு வச்சுங்களேன். 2 8னா 50,000. அதே மாதிரி 8ங்கிறது 100% வலின்னு வச்சுக்கீங்களேன். 2 8ங்கிறது எவ்வளவு சொல்லலாம் சார்? 50% வலி. என்ன சார்? இந்த சப்தம பாவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல் ஒரு காரகம் இருக்கு. பகிர்ந்து கொள்ளுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னொருத்தருக்கு பாதியாக கொடுத்து விடுதல், அவர்கிட்ட இருந்து பாதியை நம்ம வாங்கிக்கிறது அப்படின்னு பேர். கீழே 2 8 அப்படிங்கிறது. அதே மாதிரி 5ங்கிறது வேலை இல்லைங்கிறது 5வது வீடு. அது 9 5ங்கிறதுக்கு வேலை இல்லைன்னு பேர். இதுல 3 9 5 11 அப்படின்னா வேலை ஓரளவுக்கு உண்டு. புரியுதா பாருங்க? ஏன்னா இந்த 3 9ங்கிறது 9வது பாவம் 3வது பாவம் 9வது வீட்டை கட்டுப்படுத்திடும், 5வது வீட்டை 11 கட்டுப்படுத்திடும். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு. அதே மாதிரி குழந்தை 5வது பாவம் 100% குழந்தை. ஆனா 5 11 வரும்போது எவ்வளவு சொல்லலாம் சார்? என்ன சார் எப்படி சொல்றீங்க? அது கரெக்டா? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 7வது பாவம் கூட்டும். மதிய சொன்னேன் இல்லையா, 7வது பாவம் அகம் சார்ந்த விஷயத்தை கூட்டும், புறம் சார்ந்த விஷயத்தை குறைக்கும் சொல்றோம் இல்லையா. அதனால இங்க குழந்தை பிறப்பு 200% வாய்ப்பு. பண்றேன் அந்த வகையில் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 1வது 1 3 7 9ங்கிறதால இந்த ஜாதகர் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும். இந்த 1வது வீட்டு எது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயுள், ஆரோக்கியம், அனுபவித்தல், அதே மாதிரி பொதுவான எண்ண ஓட்டங்கள். ஓகேங்களா? ஒன்னா ஏதுங்க லக்ன உபநட்சத்திரம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் இந்த பாவம் இதான் சார். ஆக்சுவலா லக்ன உபநட்சத்திரம், இந்த லக்ன உபநட்சத்திரம்னாவே நீங்க என்ன பண்ணலாம்? லக்ன உபநட்சத்திரம்
1 3 ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டால் அப்படின்னா 1 போட்டு ஒற்றைப்படைன்னு எழுதிருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஏறாம போட்ட தொடர்பு ஜாதகர் உணர்வு பூர்வமானவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், உணர்ச்சிகளுக்கு எளிதில் அடிமையாகக்கூடியவர், பந்த பாசத்துக்கு அடிமையாகக்கூடியவர். பந்த பாசம், உணர்ச்சிகள், அடிமையாகக்கூடியவர். இது லக்ன உப நட்சத்திரம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா அப்படியே இருக்கு, அப்படியே ஆப்போசிட். நீங்களே எழுதிருக்கீங்களேன், இடம் விட்டு வீட்டுல போய் எழுதிக்கீங்க, அப்படியே ஆப்போசிட்டா எழுதிக்க வேண்டியதுதான். சொல்லணுமா நீங்களே எழுதிக்கலாமா சார்? என்ன சார் எழுத மாட்டாங்களா? பொருள் சார்ந்த சிந்தனை உடையவர், ஆரோக்கியம், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், அறிவுபூர்வமான சிந்தனை உடையவர். சிந்தனை உடையவர் ஓகே சார். இது பிரிக்கிறோம் 2 4 லக்னத்தை விட்டுருங்க. பொதுவாவே ஒரு குறிப்பிட்ட பாவம், இதுதான் மெயின் ரூல் ஆயிடுல, குறிப்பிட்ட பாவம் 2 4 6 10 தொடர்பு கொண்டால், இது மேல மேல ஒரு குறிப்பிட்ட பாவம் 2 4 6 10 மேல இருக்கு பாத்தீங்களா, அது சார் தொடர்பு கொண்டால் 2 4 6 10 பாவங்களை ரீதியில் அப்படியே எழுதிங்க. பொருளாதார முன்னேற்றம் கிடுகிடையான உயரும், ஆனால் மன திருப்தி மேலே இருக்கு பாருங்க, அப்படியே எழுதிருங்க. அப்படின்னு போட்டு உதாரணம் போடுங்க. உதாரணம் போட்டு இந்த மாதிரி சார் 7வது வீடு 7 இது ஏதிட்ட பிறகு கீழே 7 போட்டு இப்ப 7வது, அதான் மீனிங். 7வது 2 நல்லா இருப்ப உதாரணம் எக்ஸாம்பிள். 7வது வீடு 2 4 6 மனைவி ரீதியாக பொதுஜன தொடர்பு மூலமாக ஜாதகருக்கு பொருளாதார முன்னேற்றம் உயரும். மனைவி ரீதியாக அல்லது வியாபாரத்தின் மூலமாக. 7வது வீட்டோட காரகம் என்ன? மனைவி, வியாபாரம், இதெல்லாம் 7வது வீட்டோட காரகம் தானே. நம்மை சந்திக்கக்கூடிய நபர்கள், இவற்றின் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் உண்டு. அதாவது இந்த 7வது வீட்டுக்கு நீ இதன் ரீதியா வருமானம் வரும். இந்த மாதிரி போடுறேன். 4வது வீடு 2 4 இருப்பது, இது என்ன சொல்லலாம் சார்? எதன் ரீதியா வருமானம் வரும்? சொத்து, வீடு, நிலம், வாகனத்தின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வார். வீட்டை வித்து உயர்த்துவாரா, வீட்டை விற்காம உயர்த்துவாரா அப்படின்னு அடுத்த கேள்வி. இந்த 4வது வீட்டுக்கு இது சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா? அப்ப வீட்டை விற்காமையே தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார். வீட்டை விற்காம எப்படி சார் பணம் வரும்? வாடகை வருமானம் வரும் இல்லையா? சொத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லையா? அந்த மாதிரி சார்.
புரியுதா பாருங்க. இப்ப அதே மாதிரி 6வது வீடு 2 4 6 10 இதுக்கு என்ன சொல்லலாம்? ஆறாவது வீட்டோட காரகம் என்ன? நோய் மூலமா பணம் வருமா? என்ன சார்? கடனை அர்த்தம் உள்ள விஷயத்துக்கு கடன் வாங்குவார். கடன் வாங்கி தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார். ரொம்ப ஈஸியா உத்தியோகத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். 6வது வீட்டுக்கு வேலைக்காரர்னு ஒரு காரம் இருக்கு. வேலைக்காரர்கள் மூலமாக நல்ல வருமானம் உண்டு. ஓகேங்களா? சரி, அடுத்து 8வது வீடு 2 4 6 இதுக்கு என்ன சொல்லலாம் சார்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க சார். அவமானத்தின் மூலமா வருமானம் வருமா? லஞ்ச ஊழல் மூலமாக வருமானம் வரும். சட்ட விரோதமான வகையில் வருமானம் வரும். இன்சூரன்ஸ் மூலமான வருமானம் வரும். கடின உழைப்பு மூலமாக வருமானம் வரும். தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய கௌரவத்தை இழந்து அதன் மூலமாக வருமானம் வரும். சொன்னது கரெக்ட் தான். உடலை வருத்தி மூட்டை தூக்கி போட்டு சம்பாதிக்கிறார். எப்படி சம்பாதிக்கிறார் அவரு? உடலை வருத்தி. கௌரவ குறைச்சல செப்டி டேங்க்ல இறங்கி வந்து வேலை செய்யறான். எப்படி வேலை செய்யறான்? என்ன சார்? கிட்னி வித்துவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வருமானம், அதாவது அந்த 8வது பாவங்கிறது டென்ஷன், வலி, வேதனை, அவமானம், கௌரவ குறைவுன்னு சொல்றோம் இல்லையா? அதன் ரீதியாக எதிர்பாராத விஷயம் மூலமாக வருமானம் பெறுதல், ஒருவருடைய இறப்பு மூலமாக வருமானம் பெறுதல், ஒரு துக்க காரியத்தின் மூலமாக வருமானம் பெறுதல், எரியிற வீட்டுல பிடுங்குற வரைக்கும் லாபங்கிற வழியில வருமானம் பெறுதல் சொல்றேன் இல்லையா? என்ன சார்? அது 5வது வீடு. அது கொஞ்சம் கேவலமா பண்ணா 8வது வீடு. அப்புறம் சொல்றேன், நாளைக்கு சொல்றேன் கூட தனியா இல்லையா? அப்ப போயிட்டு கைய ஒருத்தன் கையில வாய இப்படி பாப்போம் வரல, உடனே கையை அறுத்துட்டு எடுத்துட்டு போறான்.